ஹே அர்த்தநாரி, இந்த உடல் உயிர் பற்றி சொன்னேன்னா இதனுடைய தொடர்ச்சியில் இன்னும் தொடர்புடைய வேறு விஷயங்கள் சொல்லணும். ஆனால் வேறு சில விஷயங்களை பேசினதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணி பேசலாம். என்ன, எனக்கு சுந்தரர் அப்பர் மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட் வலிமையெல்லாம் எனக்கு கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்டபர்னாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. நான் அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. எனக்கு பிறவாத மோட்சம் வேணும்னு கேட்குறேன். ஆனால் அது என்ன கடையில் விலை கொடுத்து வாங்குற தேன் மிட்டாயா? இல்லை விலை உயர்ந்த ரத்னமாக இருந்தால் கூட விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் மோட்சத்தை நீதனை தரணும், அதுக்கு என்ன விலைன்னு எப்படி கொடுக்கறது, எப்படி விலை பேசுறது? I don't know whether I deserve, I am eligible, I am pass and I have entry ticket for that entrance. I don't know. நான் வேணும்னு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதுதான் அல்டிமேட் பாயிண்ட் டு பி ரீச்டு. ஆனால் நான் கேட்குற எல்லாத்தையும் நீ விரும்பினா தானே தருவ. எனக்கு மரணம் பின்னாடி இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் வாசம் செஞ்சு மீண்டும் பிறக்கும் நிலை வந்தால் என் டார்கெட் டு பி அச்சீவ்ட மறந்து போய் நான் எங்கேயாவது வேறு விஷயங்களில் ஈடுபட்டு சுற்றிட்டு இருந்தாலும் நீ மறக்காமல் உன் கருணை கரங்களை நீட்டி என்னை அள்ளி எடுத்து உன் பக்கத்தில் என்னை சேர்த்துடணும். என்ன சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? சொக்கே, மறந்துடாத. நீ மறவாதே என்னை, நீ மறவாதே என்னை, நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே மறவாதே மறவாதே. நீதான் மீனாட்சி. ஏன் உன்னை கெஞ்சிறேன் தெரியுமா? என்னோட தாய் நீ தினடி எவ்வளோ ஜென்மம் எடுத்து ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு தாயினுடைய கர்ப்பத்துலேருந்து நான் வந்து அந்தந்த ஜென்மத்துக்கு அவள் பெற்றவளாக இருந்தால் கூட எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் கர்ப்பத்தில் சுமக்கிறவ உடம்ப தான் கொடுக்க முடியும். உயிரை நீதனடி தர மீனாட்சி. அப்போ என்னுடைய தாய் நீதனே, என்ன தாயை போய் நீதனடி அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்குறியா? என்ன பெற்றவளை போய் நான் அப்படி எனக்கு சொல்கிறதுக்கு வாய் எடுக்காது. ஆனால் என் மீனாட்சி அப்படிங்கும்போது எந்த உரிமையில் அப்படி ஒன்று சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. ஏண்டா சொக்கநாதா, ஏன் சொக்கநாதா, ஏண்டி மீனாட்சி, அம்மா மீனாட்சி எல்லாமே உங்ககிட்ட வருது, மற்றவங்க கிட்ட வர வாய் எடுக்கலை. சரி, உங்ககிட்ட ஏன் இப்படி நான் கேட்குறேன்? என்ன, என்னுடைய தாய் நீ ஜென்ம 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 இன்ஃபினைட் ஜென்ம அனாதி ஜென்மத்துக்கு தொடர்ந்து வர்ற நித்தியமான தாய் தகப்பன் நீ தானே. என் தாய் நீ என்றோ, என் தாய் நீ என்றோ மீனாட்சி. இதுதானே, அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் உரிமை ஜாஸ்தி. நான் கற்ற கல்வி, பழகின, உடன் வாழ்ந்த மனிதர்களை மறக்கும் நிலை எனக்கு வந்தாலும் உன்னை மறவாத நிலையை நீ எனக்கு தரணும். இதை உன்கிட்ட நான் தரும் பெட்டிஷன், அப்ளிகேஷன், ரெக்வஸ்ட், ப்ரேயர் எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கோ. எனக்கு கவிதையோ பாட்டோ கட்டுரையோ கதையோ ராகமோ ஓவியமோ நடனமோ எல்லாம் சுயமாக சிந்தித்து தயாரிக்க தெரியாது. தோணினதை தத்துப்பித்துன்னு ஏதோ உளறி பேசுவேன், பிழைகளோட எழுதுவேன், அவ்வளவுதான் நான் லாய்க்கு. அதுவும் நீ போட்ட பிச்சையில் தான் வருது. நீ நினைத்தால் அதையும் கூட க்ஷணத்தில் பிடுங்கிட முடியும். அதை செய்யாமல் இப்போ வரைக்கும் இதையாவது எனக்கு விட்டு வச்சிருக்கியே. அதுக்கே I should show my gratitude towards you, my dear Meena, my dear Sukhanada forever. Thank you very much. சரி, without my boring words, I will move on to the next. என்ன அப்படின்னா, 2 பேரும் உட்காருங்க. தங்க பலகை வெல்வெட் விரித்து 2 பக்கமும் திண்டு வச்சு
சௌகரியமாக உட்கார ஆசனம் தயார் செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நீளமான விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறது. கால்கள் கைகளை எல்லாம் நீட்டி கம்ஃபர்டபுளாக சாய்ந்து கூட உட்காந்து கேளுங்க. இல்லை படுத்துகிட்டே கேட்டாலும் கூட எனக்கு ஆட்சேபணம் ஒன்றும் இல்லை. அது சரி, உனக்கு ஆட்சேபணம் சொல்கிறதுக்கு நான் யார்? ரொம்ப பெரியவன் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்ல ஆரம்பிக்கவா? ரெடியா நீ?